ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் மாதப்பிறப்பு. இதோடு கூட பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு. அது அற்புதமான சக்தி வாய்ந்த நாள். பொதுவாக நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றுகிறதுக்கு இந்த முழு நிலவான பௌர்ணமி நாளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறது. இந்த நாளில் நம்ம அதற்குண்டான ஒரு முயற்சிகள், பரிகாரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்றது தான் ஐதீகம். அந்த வகையில் புரட்டாசி மாதத்தினுடைய மாத பிறப்போடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது அதிசக்தி வாய்ந்த நாள். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி காலையில் 11:22 மணிக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குதுங்க. மறுநாள் காலையில் 9 மணி வரைக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி இரவு 12 மணிக்குள்ளேயே இந்த ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சுருங்க. இன்றைக்கு சந்திர பகவான் முழு நிலவாக காட்சி தரக்கூடிய அற்புதமான நாள். இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி முகம், கை, கால் எல்லாமே கழுவிட்டு வந்துடுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் நிலவை பார்த்து தாங்க செய்ய முடியும். உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ அல்லது ஜன்னல் பகுதியில் தெரியும் அப்படின்னாலும் எப்படியாவது நிலவை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நிலவே பார்க்க முடியாது, என்னால் இந்த பரிகாரம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டே கூட நீங்கள் இதை பண்ணலாம். நிலவை பார்க்காமலேயே நீங்கள் முகம், கை, கால் எல்லாம் கழுவிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் பேனா எடுத்துக்கோங்க. இல்லைனா மார்க்கர், ஸ்கெட்ச் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த ரெட் கலர் பெண்ணால் ஒரு முக்கோணம் வரைங்க. அதுக்குள்ளே 3, 6, 9 இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. இது எல்லா விதத்துலேயுமே நமக்கு நன்மைகளை அதிக அளவு கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர். நிறைய நல்ல விஷயங்கள், நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர். முக்கோணத்துக்கு உள்ளதான் இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் எழுதணும். இந்த நம்பரை நீங்கள் கைகளில் எழுதிட்டு நிலவை பாருங்கள். உங்களுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசை, தேவை என்னவோ அதை மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை 2 நிமிடமாவது நீங்கள் நிலவை பார்த்தே சொல்லுங்கள். சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. இந்த ஒரு அஃபர்மேஷன் வார்த்தையை நீங்கள் வாய்விட்டோ இல்லைன்னா மனசுக்குள்ளேயோ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இதனுடைய அர்த்தம், உங்களை சுற்றி உங்களுக்குள்ள எல்லாமே நல்ல விஷயங்களாகவே இருந்துகிட்டே இருக்கும். எல்லா விதமான சுகபோகமான வாழ்க்கையையும் உங்களால் பெற முடியும். இந்த அதே அற்புதமான வார்த்தையை 2 நிமிடமாவது சொல்லுங்கள். உங்களுடைய பிரார்த்தனையை மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை தவற விடாமல் இந்த ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சுருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு பலன்களை நீங்கள் பெற முடியும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.